முன்னொரு காலத்தில் இளைஞன் ஒருத்தன் தன்னோட அம்மா கூட ஒரு கிராமத்தில் வசித்து வந்துட்டு இருந்தான். அவன் தன்னோட வேலை விஷயமா பட்டணத்துக்கு போக வேண்டியிருந்தது. அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. தன்னோட மகன் தனியாக போகிறானே அப்படின்ற கவலை தான் அது. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் ஒரு நண்டை வச்சு, இந்த நண்டை உன் கூட நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த இளைஞனுக்கு அந்த நண்டை தன்னோட எடுத்துகிட்டு போகிறதுல விருப்பமே இல்லை. இருந்தாலும் தான் அம்மா சொன்னனால அவன் எடுத்துகிட்டு ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போக ஆரம்பித்தான். அந்த காட்டை தாண்டி தான் பட்டணத்துக்கு போக வேண்டியிருந்தது. அந்த காட்டில் ஒரு பெரிய மரத்தடி இருந்தது. அந்த மரத்துக்கு பக்கத்தில் அவன் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தான். ரொம்ப களைப்பாக இருந்தனால கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அதே இடத்துலையே படுத்து தூங்கிட்டான். அந்த நண்டை அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அவன் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருந்தான். அவன் நல்லா தூங்கிட்டான். அப்போ அவன் தூங்கிக்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாம்பு வந்தது. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நண்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல், எப்படியாவது இவனை காப்பாற்றிடணும், இல்லாட்டி அவனை அது கடிச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு அது வேகமாக அந்த இடத்துல நடந்து 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 போய் அந்த பாம்போட தலையை கடிச்சிச்சு. அது கடிச்சதில் அந்த பாம்போட தலை தனியாகவும் உடம்பு தனியாகவும் விழுந்து அது உயிருக்கு போராடி குதிச்சிட்டு இருந்துச்சு. அது தனித்தனியாக விழுந்தனால அது இறந்து போயிடுச்சு. நண்டுக்கு அந்த இளைஞனை காப்பாற்றிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தோட அதே பாத்திரத்தில் மறுபடியும் போய் உக்காந்துக்குச்சு. அந்த இளைஞன் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிட்டே இருந்தான். அவனை பக்கத்தில் இருந்து பாதுகாத்துக்கிட்டே இருந்துச்சு. வேறு ஏதாவது பூச்சி வந்தால் அதையும் கொண்டுறணும், வேறு ஏதாவது ஆபத்து வருதா அப்படின்ற மாதிரி இது பார்த்துக்கிட்டே உக்காந்துட்டு இருந்துச்சு. அது அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த இளைஞன் எந்திரிச்சிட்டான். தூங்கி எழுந்த அந்த இளைஞன் அந்த பாம்போட தலை தனியாகவும் உடம்பு தனியாகவும் இருக்கிறத பார்த்து, இந்த நண்டு தான் இதை செஞ்சுருக்கணும், நம்ம உயிரை காப்பாற்றினது இந்த நண்டு தான் அப்படின்னு நினச்சி அதற்கு நன்றி சொன்னான். அப்போ அவங்க அம்மாவோட பேச்சை கேட்டதுக்கு அவன் பெருமையும் பட்டான். எப்போயுமே நாம் நம்ம அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்டோம்னா நல்லது தான் நடக்கும்.